ஹalleluya ஹalleluya. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னா, பிரச்சனையை கையாளுவது எப்படி. ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆளை காணவே. ஆமென். ஆமென். பிரச்சனையை கையாளுவது எப்படி. அப்போ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வராது அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச்சுக்கு வரதில்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya. நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நான் இயேசு ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், அதனால் பிரச்சனையே எனக்கு வராதுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஹalleluya சொல்லலாம்? ஹalleluya. அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. படிக்க போனால் அங்கே பிரச்சனை இருக்குது, வேலைக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை இருக்குது, அப்புறம் சரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அங்கே அதுக்கு மேலே பிரச்சனை, வீட்டுக்கு போனாலும் நிம்மதியே இல்லை நிறைய பேருக்கு வீட்டில், அது ஒரு பிரச்சனை. ஸோ இப்படி பல அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்ரிடே வாழ்க்கையில் பார்த்துக்கோங்க, தினந்தோறுமே சில பேருக்கு காலையில் எழுந்திரிச்சு வேகமாக கடகடன்னு கிளம்பி வேலைக்கு ஓடணும் அப்படின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி டக்கு டக்குன்னு ஓடினா கூட போகிற வழியில் டிராஃபிக்கில் பிரச்சனை, அதை தாண்டி போனால் மேனேஜர் மூஞ்சி காட்டும், அது ஒரு பிரச்சனை, கூட ஒர்க் பண்ணுறது மூஞ்சி காட்டும், அது ஒரு பிரச்சனை. இப்படி பல பிரச்சனைகள் எவ்ரிடே கூட வரலாம். ஹalleluya. இதெல்லாம் மீறி தான் நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கி வந்து புதன்கிழமை தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். ஆமேன். ஆமென். ஸோ வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் பிரச்சனையை கையாளுவது எப்படி. ஹalleluya ஹalleluya. ஸோ when the problems comes, சொல்லுவாங்கள்ல லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எப்போங்க இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும்? கட்டையில் போகிற வரைக்கும் சரியாகவே ஆகாது. ஆமென். நிறைய பேர் நினைப்பாங்க புள்ள பிறந்தா பிரச்சனை சரியாயிடும். இல்லை, புள்ள பிறந்தா புள்ள வளரணும், புள்ள வளர்ந்தா சரியாயிடும். இல்லை, புள்ள வளர்ந்தா அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் கரசு, கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரி. இல்லை, அதுக்கு புள்ள பிறக்கணும், அதை பார்க்கணும், அது சரி, அது பிறந்துருச்சுன்னா அது சரியா. இல்லை இல்லை, அப்புறமும் இப்படி கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். அப்போ பிரச்சனைய வரக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, வர பிரச்சனையை நான் எப்படி கையாளுறதுன்றதை கற்றுக்கலாம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஆமென். பிரச்சனையை கையாளுகிற ஒரு ஒரு டாக்டிக்கு, ஒரு டெக்னிக்கை நம்ம கற்றுக்கொண்டோம்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு டீச் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 3 things to do when I face a problem. அதாவது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது 3 காரியம் நீங்கள் செய்யணும். ஆமேன். வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். நம்பர் 1, பிரச்சனை வந்தால் நீங்கள் எங்கே போவீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அநேகர் என்ன பண்ணுறது, கணவன் மனைவி பிரச்சனைலாம் எங்கே முடியுதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் முடியுது. நிறைய கிறிஸ்தவ குடும்பம் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். ஸ்ட்ராட்டஜிக் டேட்டா சொல்லுது. ஆமேன்னு சொல்லலாமா? இதுதான் நாட்டு நடப்பு. அப்போது ஒரு சின்ன பிரச்சனைனா அது வந்து எங்கே போகிறது அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஹalleluya. அப்போ ஒரு பிரச்சனை வந்தால் எங்கே போவீங்க? பிரசன்னத்துக்கு. ஆலயத்துக்கு. பிரசன்னத்துக்கு. அதுதான் எங்கே போகணுன்னா தேவ சமூகம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எங்கே போகணுன்னா போலீஸ் ஸ்டேஷனில், எங்கே போகணுன்னா டாக்டர் இல்லை. ஒரு பிரச்சனை வந்தால் உடனே டாக்டர்கிட்ட ஓடுறது, உடனே வக்கீல்கிட்ட ஓடுறது, உடனே பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஓடுறது, இல்லைன்னா யாருக்காவது நண்பனுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ பிரச்சனை அப்படி இப்படின்னு யாருக்காவது சொல்கிறது. எல்லாருக்கும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக தான் ஞாபகம் வரும், ஓ நம்ம ஜெபிக்கலையே. அப்போ கூட என்னென்னா பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிச்சுக்கலான்னு தான் தோணுதே தவிர நிறைய பேருக்கு போய் உடனே முட்டி போட்டு ஜெபிக்கணுன்ற ஒரு எண்ணம் விசுவாசிக்கு எப்போ வருதுன்றது லேட்டாக தான் வருது.
இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு பிரச்சனைனா நான் எங்கே போவேன்? முதல்ல நான் போக வேண்டிய இடம் தேவ சமூகம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு பல பிரச்சனை வந்துச்சு பாருங்க. அந்த அதில் ஒரு பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 6ஆம் வசனம் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்கள் போதும், தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டான், அவ்வளோதான். பயங்கர நெருக்கம், அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் அநேக நெருக்கம் வரலாம், இல்லை பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான பிரச்சனை. சில பேருக்கு வியாதி பிரச்சனை, சில பேர் கடன் பாரம் பிரச்சனை, சில பேருக்கு பிரச்சனை, சில பேருக்கு பிரச்சனையே இல்லையேன்ற பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கலாம். சரி, அப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற பதில் இங்கே அழகாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. அந்த வசன கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தன்னை தானே என்ன பண்ணிக்கிட்டான்? திடப்படுத்தி கொண்டான். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ பிரச்சனை வந்தோன்னே கொஞ்சம் நீங்கள் திடமாக இருங்க. அநேகர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நிறையா கேசஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கொலை செஞ்சிட்ட பிறகு அந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்? கொலை பண்ணிட்டேன்னுவானுங்க. அந்த நிமிஷம்தான், அந்த கோபத்தில் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுருவாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை, அந்த உபத்திரவம் அவங்கள தாங்க முடியாமல் சொந்த குடும்பத்தினராக இருக்கட்டும், இல்லை மற்ற காரியங்களாக இருக்கட்டும், இல்லை சில கோபத்தில் சில வார்த்தை பேசிடுவாங்க. அதனால் அது நிமித்தம் அவங்க திருப்பி வாழ முடியாமே போயிடும். இப்படி நிறைய காரியங்கள் நிறைய குடும்பங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை நேரத்தில் கொஞ்சம் நம்ம திடப்படுத்தி கொள்ள தெரியணும். ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். பதறி போய் பேசுறது, கோபத்தில் கண்ணாபின்னான்னு பேசிடுறது, எதையாவது பேசிட்டு பின்னாடி யோசிக்கிறது, புத்தீனமாக பேசிட்டேனே அப்படின்னு பின்னாடி போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் கூட அவங்க மன்னிக்க மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க, அப்படியே கிரேடில் நிற்பாங்க. நீங்கள் ஏன் அதுதான் அன்னைக்கு அண்ணன் சொன்னார், ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு விரோதமாக தப்பு பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. மன்னிச்சிருங்கப்பான் மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த மனுஷன் சாகிற வரைக்கும் மன்னிக்கலை. அந்த பிள்ளைய பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறாங்க உலகத்தில். அப்போ நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், எத்தனை பிரச்சனையான சூழ்நிலைனா திடப்படுத்தி கொள்கிற இருதயம் நமக்கு வேணும். ஏன்னா நீங்கள் சம்திங் ஸ்பெஷல், மற்றவங்க மாதிரி இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரச்சனை போராட்டத்தில் நான் எங்கே போவேன்? தேவ சமூகத்துக்கு போவேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதை தான் அவர் செய்கிறாரு. அடுத்த 8ஆம் வசனம் வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோ. போதும், தாவீது கர்த்தரை நோக்கி. ஆமேன்னு சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லுவார். அவரும் ஆசாரியன் ஏபோத்தை கொண்டு வருவான். தேவ சமூகம், அதான் ஏபோத்து. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஏபோத்து கொண்டு வந்தோன்னே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான். தேவ சமூகம்னா சர்ச்சில் வந்து உட்காந்து மெசேஜ் கேட்டு போகிறது மட்டும் இல்லைங்க. தேவ சமூகம்னா நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறதா தேவ சமூகம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும் அப்படின்னா முழுசும் ஒப்பு கொடுத்து போக வேண்டிய இடம் தேவ சமூகம். நல்ல குட் எக்ஸாம்பிள் அன்னாள். அவள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை போராட்டத்தை அவள் எப்படி மேற்கொண்டானா? ஆண்டவர் சமூகத்துக்கு போய் தான் மேற்கொண்டா. ஆமென். ஹல்லேலூயா. எங்க அவளுக்கு பதில் கிடைச்சதுன்னா தேவ சமூகத்தில் தான் பதில் கிடைச்சது. ஆமென். நல்ல அருமையாக இருக்கு. அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வேர்ட்ஸ் 9 வாசிங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு எல்லாரும் குடும்பமா, பெரிய குடும்பம், எல்கானாக்கு எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனால் இவ சாப்பிட்ருக்க மாட்டா கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி வசனம் அப்படி சொல்லுது. அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். இப்போ பிரதான ஆசாரியன் அவர் சேர்ல பெரிய தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறார். சில பேர் சேர் ரொம்ப முக்கியம்னு நினச்சி அதுலேயே உட்காந்துருப்பாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து பிள்ளைய வளர்த்து விடலை, அவர் சேரை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து
அதுலேயே உளுந்து செத்து மறிச்சு போயிட்டார். அவ்வளோதான். சரி, அடுத்து அதை விட்டுருவோம். அடுத்த வசனம் வாங்க. அவள் போய் மனம் கசந்து அவள் போய் அன்னாள் வாழ்க்கையில உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம், வெனினாள்னால அவ வந்து வாழ்க்கை அவ வந்து கசந்து போற அளவுக்கு அவ பேசப்படுறா. அவ்வளோ பேச்சையும் தாங்கிட்டு, வேதனையும் தாங்கிட்டு, பட்டத்தையும் தாங்கிட்டு, மலடின்ற பட்டத்தையும் தாங்கிட்டு வேதனையோடு போய் தேவ சமூகத்தில் போய் உட்கார்றா. மிகவும் அழுது. ஹல்லேலூயா. தேவ சமூகன்றது, உங்க பிரச்சனைக்கு பரிகாரம்ன்றது மிகவும் அழுதிங்கனாலே, அவர் சமூகத்தில் அழுதிங்கனாலே அதுவே ஒரு பெரிய பரிகாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எந்த பிரச்சனைனாலும் சரி, என்ன காரியம், எந்த விதமான பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரி, அவர் சமூகத்துக்கு போங்க. அவர் சமூகத்துக்கு தனியாக போங்க. நீங்களும் அவரும் மட்டும் போங்க. கூட ஒருத்தரை கூட்டு போனால் தான் எனக்கு ஜெபம் வரும் அப்படின்னா அப்போ நீ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் இயேசுவும் மட்டும். ஆமென். யாக்கோபு எல்லாரையும் 2 பரிவாரம், 4 பொண்டாட்டி, அத்தனை பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியாக ஆண்டவர்கிட்ட வந்து நின்னான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். நம்ம பிரச்சனைக்கு, போராட்டத்துக்கு ஒரு விடுதலை வேணும்னா தேவ சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் தான் அதுக்கு விலைக்கிரயமா இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்காக வெயிட் பண்ணுவார், அதுக்காக பார்ப்பாரு. நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீ ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறத ஆண்டவர் லேசில் நினைக்க மாட்டார். அதெல்லாம் துருத்தியில் வச்சிருப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. 11. சேனைகளின் கர்த்தாவே. அவ ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே. நல்ல ஒரு எக்ஸலண்ட் மதர்ல, ஒரு நல்ல ஒரு தாய் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைனோன்னு தேவ சமூகத்துக்கு போய் அமர்ந்து ஜெபிக்கிறா. எப்படி ஜெபிக்கிறா பாருங்க, ரொம்ப அழகா. தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. 3 பாயிண்ட் இதுலயே கிடைக்கும் பாருங்க அழகா. தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் முழுசுமா அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருவேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை. அப்புறம் ஒரு பொருத்தனையும் பண்ணிட்டு அவனை விசேஷமா வளர்ப்பேன் ஆண்டவரே. அவன் தலையில சவரகன் கத்தி படுவதில்லை, அது நசரேய விரதம், அந்தபடி நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனையும் பண்றான். ஹல்லேலூயா. பாருங்க, அவ சொல்றா, ஆண்டவரே அடியாளின் சிறுமையை நினைத்தருளி. நம்பர் 1 நம்ம ஜெபிக்க வேண்டிய விதம் வந்து என் சிறுமையை நினைத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன், அதிகமாக நான் நேசிக்கிறேன், அதிகமாக அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறது ஆராதனை. அது ஜெபம் வந்து நீங்களாவே போய் ஆண்டவர்கிட்ட போய் நின்று கேட்கணும். இப்போ இதுதான் என்னோட வீக்னஸ். யாராவது என்ன சொன்னால் எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது ஆண்டவரே, எனக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல ஆண்டவரே. ஏதாவது நான் நல்லா இருக்கேன் உங்கள் சமூகத்தில், அப்பப்போ விழுந்து எந்திரிக்கிறேன், தேவையில்லாத சிந்தனை எனக்குள்ளே வந்துடுது, இல்லைன்னா பயம் எனக்குள்ளே வந்துடுது, சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அப்போ நம்ம ஜெபிக்க கற்று கொடுக்குறார் பரிசுத்த ஆவியானவர். எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட சொல்லும்படி அவர் விரும்புகிறார். ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னென்னா, விசுவாசிங்க தேவ சமூகத்துக்கு வந்துட்டு போகிறத தவிர வீட்டில் ஜெபிக்கிறது இல்லைன்றது தான் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். வீட்டில் ஜெபிக்காம நீங்கள் ஜெயம் எடுக்கவே முடியாது. பிசாசு விட்டுருவான். போறியா சர்ச்சுக்கு போ, புது ட்ரெஸ்ஸாக போட்டு போ, விட்டுருவான். 4 பேர் உன்னை பாராட்டுறாங்களா, நீ சந்தோஷப்படு சொல்லுவான். வீட்டில் மட்டும் என்ன செஞ்சிடாத, ஜெபிச்சிடாத. இப்போ சபையில் மட்டும்தான் வந்து ஜெபிக்கிறதுக்கான சபை கட்டப்படலை. சபையில் வந்து ஜெபிக்கலாம், வீட்டில் இடம் இல்லைன்னா தாராளமாக வந்து ஜெபிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூக தனியாக அவரை நோக்கி பார்க்கலன்னா ஒரு உறவுன்றதுக்கு அர்த்தமே இல்லை. என்னைக்கோ வந்து பாட்டில் உருகி அழுது பாட்டு பாடுறவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களை நடத்தும்,
உடனே அழுது மெய் மறந்து ஒப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, வீட்டில் போய் ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை நமக்கு வேணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை தான் பிரச்சனையை கையாள முடியும். பிரச்சனையை கையாள்வது எப்படின்னு அநேகருக்கு தெரியல, கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் தெரியல. கிறிஸ்தவர்கள் ரொம்ப அப்பப்போ பாதிக்கப்படுறாங்க, அப்பப்போ நெருக்கப்படுறாங்க, அப்பப்போ ஒடுங்கி போயிடுறாங்க. ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், பிரச்சனைன்னு வந்தால் நான் எங்கே போவேன்? எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே இது, கல்யாணம் ஆன புதுசுனா உடனே அம்மா வீட்டுக்கு போயிடுறது. ஹல்லேலூயா. அதை விட நம்ம அப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட கனெக்ட் ஆகணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். 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 அவர்கிட்ட முடிச்சிட்டு தான் அப்புறமா எல்லாருமே. ஆமென். அந்த ஒரு 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 திட மனது ஒரு தேவ பிள்ளைக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அடுத்த வசனம் வாசிங்க வேகமா. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணின போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். சரி போதும், ஏலியை விட்டுருங்க. அடுத்து அவ வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி, நல்லா கவனிங்க. இந்த விண்ணப்பத்தையே அவ திருப்பி திருப்பி பண்ணியிருப்பாளா அப்படின்னு கேட்டால் அப்படியா நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த வசனம் பாருங்க, அவள் உதடு மட்டும்தான் அசைஞ்சுதான், சத்தம் என்ன பண்ணலையா, கேட்கப்படவில்லை. நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்துக்கு முன்னாடி நான் சிறுமைப்பட்டவள் அப்படின்றத காமிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். அப்புறம் என்னை மறவாமல் நினைத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் பொருத்தனை செய்து ஜெபிக்கணும். ஆமென். இதை நீங்கள் திருப்பி திருப்பி அம்மா வெகு நேரம் ஜெபித்தா, நம்மளாம் என்ன போனோன்னே ஜெபிச்சோம்னா உடனே ஆண்டவர் கொடுத்துடணும். அப்படியே பொட்டலமாக பேக்கெட்டாக கிஃப்டாக கொடுக்கணும் ஆண்டவர் நமக்கு மேலேருந்து. ஆனால் நம்ம டைம் கூட ஆண்டவருக்கு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அவருக்கு நன்மை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவர் ஏன் டிலே பண்ணுறாருனா, நீ அவருக்கு டைம் கொடுக்குறியான்னு பார்க்கறதுக்காக தான் டிலே பண்ணுறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. சில ஜெபம் ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் வந்துடுது. சில ஜெபம் நீண்ட நேரம் ஜெபிச்சாதான் பதில் வருது. அப்போ எப்படிங்க ஜெபிக்கிறது? பதில் வர வரைக்கும் ஜெபிங்க. நல்லா தான் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறதே தெரியல, பதில் வர வரைக்கும் ஜெபிக்கணும். அதுதான் கற்றுக் கொடுக்க. சோர்ந்து போகாமல் விண்ணப்பம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ பிரச்சனையை கையாள்வதற்கு முதல் விஷயம் எங்கே போனோம்? தேவ சமூகம். தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நல்லா ஜெபிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, குடும்பமாக வருவாங்க, எல்லாம் ஜெபிப்பாங்க. ஆனால் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க சர்ச் பக்கமே. ஆனால் அந்த ஜெபத்தோடு நிறுத்திடக்கூடாது. அது வெறும் ஆரம்ப கால விசுவாசி. அதுக்கு அடுத்து ஒரு ஜெபம் இருக்குது, அதுதான் முழங்கால் யுத்தம். உங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட நீங்களாம் என்ன செய்யறதில்ல, வர்றதில்ல. இப்போ பரலோகத்தில் என்ன கணக்கு கொடுப்பீங்கன்னு தெரியறதில்ல. அப்போ இப்போ நம்ம புதன்கிழமை வர்றது நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நன்மையை ஆண்டவர்கிட்டேருந்து. ஞாயிற்றுக்கிழமை வர்றது பெற்றுக்கொள்கிறோம் தேவ வசனத்தை நம்ம. அப்போ நம்ம கொடுக்கறது எப்போ? மற்ற ஊழியங்கள் செய்யும் போது தான் உபவாச ஜெபம், முழங்கால் யுத்த ஜெபம், மற்றதுக்காக, தேசத்துக்காக, மற்ற விசுவாசிகளுக்காக. இப்போ அன்னைக்கு போட்டிருந்தேன் மகளுக்காக ஒரு விசேஷித்த ஜெபம். இப்போ நான் நினச்சேன் யாராவது வருவாங்கன்னு. இல்லை, எல்லோரும் அவ்வளோ பிஸி. நான் யாரையும் தனிப்பட்ட விதத்தில் எதுவும் சொல்லலை, அவங்கவுங்களுக்கு ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் காயப்பட்டால் எல்லாருக்கும் அந்த வழி என்ன செய்யணும், இருக்கணும். நான் ஜெபிச்சுக்கிறேன் எங்கள் வீட்டில், நல்லது தான். ஆனால் இணைந்து ஜெபிக்கும் போது ஒரு கார்ப்பரேட் அனாயிண்டிங் அதில் ஃப்ளோ ஆகுது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். லோகேஷ்க்கு பூஜா அம்மாவோட பையனுக்கு திடீர்னு கீழே விழுந்துட்டானா என்னன்னு தெரில. ஸ்கூல்லேருந்து ஃபோனு போய் பார்க்குறாங்க, தலையில் வலி, ஃபுல் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. சின்ன பையன், சின்ன வயசு தான், அன்கான்ஷியஸு. கூட்டு போனாங்க, போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வாரம் அவனுக்கு ஒன்றுமே இதாகலை. பிரெயினில் எடுத்து ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு. திருப்பி ஸ்கேன் எடுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, எதுவுமே அவனுக்கு சரியாகலை. வென்டிலேட்டர் போட்டு அப்படியே வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துலலாம் அவங்க அப்பா சரி அந்த பிள்ளை போச்சு, ஒரு பொண்ணு தான் வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம்
பேசிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு புதன்கிழமை ஆண்டவர் எங்களுக்குள்ளே அந்த பாரத்தை கொடுத்து எல்லாம் சுற்றி நின்று கை கோத்து நாங்கள் ஜெபித்தோம். சுற்றி நின்று ஜெபித்தோம். அப்படி ஒரு அபிஷேகத்தோட வல்லமையோட ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரமே கர்த்தர், நாங்கள் இங்கே ஜெபிக்கிறோம், அங்கே ராயப்பேட்டையில இல்லை ஏதோ ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கர்த்தர் அவனை தொட்டார். ஆமென். அடுத்த நாள் காலையில் நர்ஸு வென்டிலேட்டர் தள்ளி வைக்கணும் துடைக்கணும்னு தள்ளி வச்சு ஓப்பன் பண்ணா தானாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. சரி வென்டிலேட்டர் தேவையில்லைன்னு எடுத்தா எல்லாமே செக் பண்ண எல்லாம் நார்மலாச்சு. கண்ணு திறந்தான், பேசினா, எந்திரிச்சான், வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் வீண் போவது இல்லை. ஆமென். பிரச்சனைக்கு முதற்படி என்னதான்? தேவ சமூகம். எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்டுட்டு நீங்க தேவ சமூகத்துக்கு வந்தா ஆண்டவரும் வெயிட் பண்ணுவார், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவார். சரி பொறுமையா நீ என்ன மட்டும்தான் அப்படி நீ நம்பு, நான் கொடுக்குறேன்னு வெயிட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அதற்கு பார்த்திரார். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ரெண்டாவது காரியம், எங்கே நிற்கணும், எங்கே போகணும்னு பார்த்தோம். எங்கே நிற்கணும் சொல்ல முடியுமா? ஒரு பிரச்சனைனா நம்ம எங்கே நிற்கணும்? எங்கே நிற்கணும்? ஒரு சமூகத்தில் தான் சொல்லிட்டோம் எங்கே போகணும்னு. எங்கே நிற்கணும்? விசுவாசத்தில் நிற்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். உத்தமத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா. அநேகர் பிரச்சனைனா போராட ரெடி, ஆனால் நிற்க ரெடி இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையை பார்த்துட்டாங்கன்னா போராடுறதுக்கு தான் ஒன்று அதை என்ன செய்வாங்க, அதை பெருசாக்குவாங்க, இல்லைன்னா அதுக்கு ஃபைட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நிற்கணும் அப்படின்றது அநேகருக்கு தெரியறதில்ல. ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா ரியாக்ட் பண்ணுறதும் அதுக்கு விரோதமாக ஃபைட் பண்ணுறதும் நமக்கு பழகிருச்சு. இந்த ரியாக்ஷனும் ஃபைட்டிங்கும் தேவையில்லை, வித்ஸ்டாண்ட் பண்ணணுன்றது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறாரு, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படின்னா நான் நிற்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம நிற்கணும். அந்த இடத்துல நிற்கிறதற்கு அந்த ஒரு பலம் நமக்கு வேணும். விழுந்துடக்கூடாது. பிரச்சனை போராட்டம் விழுந்துடக்கூடாது. அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்துச்சு. ஐயரே மடிகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? நிற்க தெரியல உங்களுக்கு. ஏசு இங்கே தானே இருக்கிறாரு. விசுவாசத்தில் அவங்களால என்ன பண்ண முடியலை? நிற்க முடியலை. ஹல்லேலூயா. கூடவே தான் இருந்தாங்க, இயேசுவோட தான் இருந்தாங்க, அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல அற்புதத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே உங்கள் விசுவாசம் ஊசலாடுதே. முன்னாடி நீங்கள் மாதிரி இன்னைக்கு நிற்கிறதுக்கு உங்களுக்கு மனசில் இடம் இல்லையே. பல சிந்தனைகள் வருது. யாரையாவது ஒருத்தரை அனுப்பும் பிசாசு. நம்மளே யோசிச்சுட்ருப்போம், இந்த வியாதி ஏன் வந்துச்சுன்னு தெரியலையே, என்னவா மாறுமோ தெரியலையே. யாராவது அதை நெகட்டிவாக சொல்லுவாங்களா, இன்னும் பயம் ஏறிடும். ஆனால் வசனம் சொல்லும், ஆண்டவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் சொல்லி வசனம் சொல்லும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை திறந்து பார்க்கறதுக்கு அநேகருக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஆனால் யாராவது சொல்கிறத கேட்டுட்டு நம்புறது, அப்பா. சில பேருக்கு டாக்டர் வாக்கு தான் தேவ வாக்கு. டாக்டர் என்ன சொன்னாலும் A to Z அப்படி அந்த இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணுவாங்க. டாக்டருக்கே தெரியாது, ஏதோ சஸ்பெக்ஷனில் படித்ததுக்கு வச்சுக்கிட்டு அவங்க மாத்திரை கொடுப்பாங்க, அவ்வளோதான். சுகம் கொடுக்கறது ஆண்டவர் தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அந்த மாத்திரை உனக்கு எப்படி ரியாக்ட் ஆகுமோ தெரியாது, கொடுப்பாங்க. அது உனக்கு கரெக்டாக ரியாக்ட் ஆகி சரியாச்சுன்னா அது தேவ கிருபை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ எங்க நிக்கணும்னா நம்ம விசுவாசத்துல, நம்ம உத்தமத்துல நிக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம நிக்கிறதற்கு முதல்ல தகுதி ஆகணும். நம்ம நிக்காம அசைஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா இல்லையா, இவ்வளவு வருஷம் உங்களை சேவிச்சேனே, இவ்வளவு வருஷம் உங்களை தேடினேனே, இவ்வளவு பிரச்சனை எனக்கு வேணுமா, இவ்வளவு பிரச்சனை என் போராட்டத்துல நான் உயிரோட இருப்பேனா இல்லையா தெரியலையே, இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெரி குட் எக்ஸாம்பிள் நமக்கு யோபு. ஆமென். யோபு 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இல்லை 2 பாருங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2:9.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? பாருங்க, யோபுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி யாருக்குமே உலகத்தில் கிடையாதுல்ல. நமக்கு ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கே தாங்க முடியல. பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு பிரச்சனைக்கே இப்படி ஆயிட்டீங்க. அல்லேலூயா. யோபுக்கு பல பிரச்சனை, சேம் டைம் சேம் டே ஓவர் நைட் அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்மலாம் எப்படி நின்றுப்போம் பார்த்துக்கோங்க. ஆனால் யோபு ஆடிட்டாரா? நின்னாரு மனுஷன். ஆமென். நல்ல கரைகளை தட்டுவோமா யோபுக்காக? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு பிரச்சனைக்கே ஆடிட்டீங்களே பிரதர், ஒரு பிரச்சனைகளே ஆடிட்டீங்களே சிஸ்டர். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யோபு மாதிரி நில்லுங்க. சொல்லுங்க, யோபு மாதிரி நிலைச்சு நில்லுங்க. ஆமென். ரொம்ப அழகான ஒரு வசனம். மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? Why do you stand? எதுக்கு உத்தமத்தில் நிற்கிறீர்? எதுக்கு விசுவாசத்தில் நிற்கிறீர்? நமக்கெல்லாம் விசுவாசின்னு ஏன் பேரு? தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறோம். அதனால தான் நமக்கு என்ன பேரு? விசுவாசிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தில் நிற்கணும்ல. ஆமென். நிற்கணும்னா நிலைக்கணும்னு அர்த்தம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? விசுவாசம் லெவல் ஏறுறது, குறையிறது, குறைஞ்சே போகிறது, இது இல்லாமல் நிலைச்சிருக்கிற ஒரு அனுபவம் வேணும். விசுவாசத்தில் நிலைக்கிறது தான் உத்தமத்தில் நிலைக்கிறது. ஆமென். நிற்கிறது. ஆமென். ஒரு பிரச்சனைனா எங்க நிக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். உத்தமத்துல. சத்தமா சொல்லுங்களேன். உத்தமத்துல. எது சொன்னாலும் ரைட்டு தான். உத்தமத்துலன்னு சொன்னாலும் ரைட்டு தான். விசுவாசத்துலன்னு சொன்னாலும் ரைட்டு தான். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? இப்போ யோபு தன் உத்தமத்துல நின்றான். ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் அவன் பாருங்க, அவன் சொல்றா பாருங்க, உத்தமத்துல உறுதியா நிற்கிறீரோ செத்தே போயிரு அப்படின்ற மாதிரி சொல். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இப்போ இவ்வளோ கர்த்தர் உனக்கு காரியத்தை அனுமதிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் செய்யலை, அனுமதிச்சிருக்காரு, அவ்வளோதான். அவர் தான் செஞ்சாரு பேசுறது ரொம்ப தவறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் தண்டிச்சிருக்காருன்னு பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு. நம்ம செஞ்ச மீறுதல்கள், செஞ்ச அக்கிரமங்கள் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக போராட்டமாக உருவாகும். இல்லைனா சில நேரம் பிசாசு இப்படி சோதிக்கிறதுக்காக சில பிரச்சனைகளை, போராட்டத்தை கொண்டு வருவான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு காசு இருக்கும். ஏன் பிரச்சனை வந்ததுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கல, வந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்றதை இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அது வேற கிரைட்டீரியா, அது வேற காரியம். ஏன் பிரச்சனை வருதுன்றது நிறைய இருக்கு. ஆனால் வந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. பிரச்சனை வந்தால் எங்கே போகணும்? தேவ சமூகத்தில். எங்கே நிற்கணும்? விசுவாசத்தில் நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இதை கற்றுக்கொள்ளணும்னு தேவன் விரும்புகிறார். யோபு கற்றுக்கொண்ட யோபு பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, அவங்க மனைவியை திட்டுறாரு. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமென். இதுதாங்க விசுவாசத்துல நிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? விசுவாசத்துல நிக்கிறதுனா இவைகள் எல்லாவற்றிலும், சத்தமா சொல்லுங்க, இவைகள் எல்லாவற்றிலும். whatever happen in your life, சொல்லுங்க, இவைகள் எல்லாவற்றிலும். அவன் உறுதியா விசுவாசத்துல நிலைத்திருந்தான். இதே வசனம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல இருக்கு பாருங்க, 22. அதே யோபு 1:22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை குறை சொல்ல உங்க வாய் திறக்க கூடாது. ஆமென் சொல்லலாமா? ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுங்க. எந்த சூழ்நிலை ஆனாலும் உம்மை குறை சொல்லுகிற வாய் எனக்கு இருக்கவே கூடாது ஆண்டவரே. நான் சொல்லட்டுமா, நீங்க ஊழியக்காரனை குறை சொல்லி, சபையை குறை சொல்லி, விசுவாசிகளை குறை சொன்னா கர்த்தரை குறை சொல்ற மாதிரி பிசாசு செஞ்சிருவான். அந்த காரியமே நமக்கு வேண்டாம். ஆமென் சொல்லலாமா? கர்த்தரை குறை சொல்லலைன்னா வேற யாரையும் குறை சொல்லவும் மாட்டோம்.
கொடுப்போம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். நீ கர்த்தர் குறை சொல்லல, நான் மனுஷனை தான் குறை சொன்னேன்னா அதுவும் தவறு. தேவன் படைத்த மனுஷனை, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனை நீ குறை சொன்னா அது கர்த்தரை குறை சொல்றதுக்கு சமம். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசினா கர்த்தரை குறை சொல்றதுக்கு சமம். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றார், என்னை உன்னை ஏற்றுக்கொள்றவன் என்னை ஏற்றுக்கொள்றான். தீர்க்கதரிசி நிமித்தம் ஒரு தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறார், அவரை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும், இவைகள் எல்லாவற்றிலும் என்ன நடந்தாலும் ஒரு வித்தியாசமான வார்த்தை ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது, பேசவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தலை போற காரியமா அப்படின்னு வாங்க பாருங்க. தலை போற காரியமா இருந்தா கூட ஆண்டவரை குறித்து ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறையா பேசிடவே கூடாது. உத்தமத்துல நிலைத்திருக்கிறது அதுதான். ஹல்லேலூயா. யோபு தன் உத்தமத்துல நின்றான். ஹவு டு ஸ்டாண்ட், எப்படி நிற்கிறான்னா அதுதான். எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு பழகி கொள்ளணும். ஆமென். நல்லா கவனிச்சுக்கோ, குறை சொல்லக்கூடாதுன்னு ஆல்டர்னேட் ஒன்று இருக்குல்ல, அதுதான் அவரை மகிமைப்படுத்துறது. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல விஷயம் நடந்தா நம்ம கர்த்தரை என்ன செய்வோம், மகிமைப்படுத்துவோம். நான் என்ன சொல்றேன், எந்த சூழ்நிலையும் தேவனை மகிமைப்படுத்த பழகி கொள்ளுங்க. ஆமென். தாவீது அப்படிதான் செய்தார். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் ஸ்தோத்தரிப்பேன். அப்புறம் சத்தமா சொல்லுங்களேன், எக்காலத்திலும் சொல்லுங்க, எக்காலத்திலும். எக்காலத்திலும். ஆமேன்னு சொல்லலாமா? என்னை எல்லாரும் பாராட்டும் போது மட்டும் ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு பிரச்சனையே இல்லாத நேரத்தில் மட்டும் ஸ்தோத்தரிப்பேன். நல்லா கவனிங்க, பக்கத்தில் இருக்க ஆளுன்ட்ட சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கவே இல்லைன்னா புலம்ப வச்சிருவான் பிசாசு. நல்லா இருக்கும்போதே ஜெபிக்கலைன்னா அப்புறம் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? ஆமென். நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், தேவ பிள்ளை பிரச்சனையான உபத்திரமான சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் போகிறதுக்கும் தெரிஞ்சுக்கணும், விசுவாசத்துல உத்தமத்துல உறுதியா நிற்கவும் தெரிந்து கொள்ளணும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹalleluya. நல்ல 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 உற்சாகமா. ஹalleluya. மூன்றாவது காரியம், இப்பதான் என்ன செய்யணும். ஆமென் சொல்லலாம். இப்பதான் நிறைய பேருக்கு சந்தோஷம், என்ன செய்யணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனைனா அது ஏதாவது செய்யணும், இல்லைன்னா நம்மளால சும்மா இருக்கவே முடியாது. ஒரு பிரச்சனையை பார்த்துட்டா அதை கலரி அது ஒன்று பெருசாக்கிடணும், இல்லை எதையா ஒன்று பண்ணிடணுன்னே மனுஷன் துடிப்பான். அதனால் என்ன செய்யணுன்றது மூணாவது பாயிண்ட்டு தான் ஆவியானவர் கொடுக்குறாரு. ஆமென். முதல்ல எங்கே போகணும், அப்புறம் எங்கே நிற்கணும், மூணாவது என்ன செய்யணும். ஹல்லேலூயா. இதையும் நீங்களே சொல்லுங்கள், என்ன செய்யணும். சும்மா இருக்கணும். சரி, சும்மா இருக்கணும். அப்புறம் விண்ணப்பம் பண்ண, அதுதான் முதல் பாயிண்ட் பார்த்துட்டோம். தேவ சமூகத்தில் அப்புறம் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். என்ன அறிக்கை பண்ணணும்? வார்த்தையை அறிக்கை செய்யணும். ஆமென். விசுவாசத்தை அறிக்கை செய்யணும், வார்த்தையை அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ பிரச்சனை வந்து வியாதி வந்துச்சு, உடனே வாதையின் கூடாரத்தை பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது சொல்றதுக்கு இல்ல. வியாதினா என்ன சத்தம் வருதுன்னா ஐயோ அம்மான்னு தான் சத்தம் வருது. இயேசுவேன்னு என்ன வருதில்ல. எனக்கு மக டாஃப்னி பிறக்கும் போது ஆப்ரேஷன் தான், சிசரியன் பண்ணிவிட்டு என்னை ஐசி வார்டில் போட்டாங்க. அந்த மரத்து போகிற இன்ஜெக்ஷன் மரத்து போனதெல்லாம் போய் அந்த வலி பெயின் ஆரம்பிச்சிச்சு, தெரிய ஆரம்பிச்சிச்சு.
அது நல்லா ஏஎம்எஸ் ஹாஸ்பிட்டல், வெறும் சைல்டு லேபர் அந்த மாதிரி வார்டு பக்கத்தில் எல்லாமே லேடிஸ் மட்டும்தான். அப்படி ஒரு ஐசியூ வார்டு, எல்லாமே லேடிஸ் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு பக்கத்தில் இன்னொரு பேஷண்ட்டை போட்டிருக்காங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இல்லை, ஒரு 2-3 பேஷண்ட் பார்க்க, ஒரு பேஷண்ட் பக்கத்தில். அவங்களும் ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு அப்போ கொண்டு வந்து போட்டாங்க. அவங்க எனக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. வந்ததுலேருந்து அந்த அம்மா ஒரே கத்து, அந்த ஐசியூ வார்டே ஆடுற மாதிரி, அசைகிற மாதிரி கத்து. இதே வார்த்தையை தான் சொல்லி நான் ஒரு 5 தடவை இந்த வார்த்தையை கேட்டேன். திருப்பி அது தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல். அவங்களுக்கு மேஜர் ஆப்ரேஷன், அவங்களுக்கு கர்ப்பப்பை ரிமூவல் ஆப்ரேஷன் எடுத்திருக்காங்க. அது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அம்மான்னு கத்துறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. அங்கே நர்ஸு ஸ்டாஃப், அங்கே இருந்த ஸ்டாஃப் நர்ஸ் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க 2 தடவை. அப்புறம் அவங்க விட்டாங்க. அவங்க வெளியே போயிட்டாங்க. அவங்க கத்து தாங்க முடியாமல். நான் யோசிக்கிறேன், நானே கஷ்டத்தில் இந்த அம்மா பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு அந்த கத்துது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பார்த்துருப்பேன். பார்த்தோன்னே அவங்க யாருன்னே எனக்கு தெரியல. நான் உடனே கூப்பிட்டேன், சிஸ்டர்னு கூப்பிட்டேன், வழியிலே கூப்பிட்டேன், சிஸ்டர் ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து கேளுங்க அப்படின்னு. அப்படின்னாங்க. இந்த வார்த்தையை சொல்லி கத்தாதீங்க, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்ட்டு எங்கள் ஐசி வார்டில் படுத்துக்கிட்டு, இந்த வார்த்தைக்கு ஐயோன்ற வார்த்தைக்கு ஆபத்து வரும் அப்படின்னு அர்த்தம் பைபிளில் போட்டிருக்கு, சொல்கிறேன், வேதத்தில் போட்டிருக்கு. உங்களுக்கு வலி தாங்க முடியலன்னா இயேசுவேன்னு சொல்லுங்கள். அவர் சிலுவையை மனசில் நினச்சிக்கோங்க. வலியே தெரியாது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிலுவையை சுமந்துட்டார், அதை மட்டும் நினச்சிக்கோங்க. வழியே தெரியாது. நான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு நான் இயேசுவை தான் நினச்சிட்டு இருக்கேன், அந்த சிலுவையை நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் வழியை தாங்க முடியுது, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவங்க இயேசுவேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது பரவாயில்ல, கேட்குறதுக்கு இனிமையாக இருந்துச்சு எனக்கு. சரி, ஏதோ ஒன்று மாற்றி கத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு. அப்போது 2 நாள் அவங்க நடந்துட்டாங்க போல இருக்குது. எனக்கு வந்து ஆப்ரேஷன் ஸ்டிச்சஸை பிரிக்கவே 8 நாள், அவங்களுக்குலாம் 2 நாளில் நடக்க வச்சுட்டாங்க. அவங்க என் வார்டை தேடி கண்டுபிடிச்சி வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை நடந்து வந்த. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் படுத்தே இருக்கேன், இன்னும் நடக்க வைக்கல என்ன. அவங்க தேடி கண்டுபிடிச்சி, என் பேர் கூட அவங்களுக்கு தெரியாது, ஆனால் எப்படி தேடி கண்டுபிடிச்சி அவங்க ஏதோ என் அடையாளம்லாம் சொல்லி தேடி கண்டுபிடிச்சி வந்தேன்னா சொன்னாங்க ஏதோ. அதனால் நீங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, எப்படி நீங்கள் அந்த நிலமையில சொன்னீங்கன்னு அவங்க கேட்டோம். அப்போ தான் எனக்கே தோணுச்சு. ஆனால் கிருபை ஆண்டவர் வந்து ஆமேன், கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ பிரச்சனையான நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, அது வார்த்தையை அறிக்கை செய்யணும். ஆமேன். வார்த்தையில வல்லமை உண்டு. ஆமென். நம்முடைய வார்த்தையில உண்டு, அதை விட ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை அதிகமாய் உண்டு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் ஜுரம் வந்துச்சுன்னா அப்படியே உலகமே இடிஞ்சு போன மாதிரி நினைக்க கூடாது. அதுக்கு அடுத்து ஆண்டவர் நம்மளை எழுப்புவார், நம்பணும், விசுவாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சிம்டம்ஸ்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல நீங்க யூடியூப் போட்டிங்கன்னா அவன் வந்து பெரிய பெரிய வியாதியில தான் கொண்டு போய் நிறுத்துவான். அதெல்லாம் மைண்டில் வச்சுக்க கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ண பழகி கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஏசு கிறிஸ்துவும் அதை தான் செய்தார். அவருக்கு பிரச்சனை வந்துச்சு, அவருக்கு போராட்டம் வந்துச்சு. 40 நாள் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் பிசாசு வந்தான், சோதனைக்காரன். எதுக்கு? பிரச்சனையை கொடுக்கறதுக்குனே வந்தான். அப்போ எல்லாருக்கும் அப்படி தான் வருவான். ஹல்லேலூயா. ஆனால் ஜெயிக்கிறதற்கான பலன் வார்த்தையில் இருக்கு என்பதை மறந்து போகக்கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்போ பிசாசுக்கு ஆண்டவர் எதனால பதில் கொடுத்தாரு? வார்த்தையினால தான் கொடுத்தாரு. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வருதோ அதுக்கு ஏற்ற வசனத்தை கண்டுபிடிங்க. இப்போ நான் ஜனவரி மாதம் 3 நாள் தேவ சமூகத்தில் விஷன் கார்டனில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஆண்டவர் எனக்கு அதான் கொடுத்தார். நிறைய டாபிக்ஸ், 12 டாபிக் இருக்குமா? 12 டாபிக்கு அது போன லீடர்ஸ் மீட்டில் நான் ஷேர் பண்ணேன். 12 டாப்பிக்குக்கும் வசனத்தை கண்டுபிடிக்க ஆண்டவர் நமக்கு டாஸ்க் கொடுத்துருக்குறார். ஆமென். அந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்க, யாராவது வாலண்டியர் பண்ணி செய்யுங்க. ஒரு டாபிக், ஒவ்வொருத்தரும் ஒரு டாபிக் கொடுத்துரு. யாருக்கெல்லாம் மற்ற டாபிக் இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் வசனத்தை மட்டும், அதுக்கு ரிலேட்டடான வசனத்தை எடுத்து ஒரு புக்கு மாதிரி இல்லை ஒரு சின்ன புக்லெட் மாதிரி அடித்து யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அதுக்கு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதுதாங்க மாத்திரை, அதுதான் மருந்து, அதுதான் சொல்யூஷன், அதுதான் எல்லாமே. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா.
எங்கள் அம்மா பல வருஷமாக வியாதின்ட்டே இருப்பாங்க. எப்போ போனாலும் அந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், இந்த ஹாஸ்பிட்டல், எங்கே கூட்டு போனாலும் அவங்களுக்கு இதுவே இருக்காது. இப்போ நான் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், தெய்வீக சுகம் எப்படி அப்படின்னு ஏதோ ஒரு டைட்டில் ஞாபகம் இல்லை. அது ஆனால் இது சுகத்தை பற்றி தான். அப்போ அதை சின்ன புக்கு தான், அதை பார்த்தோன்னே அது வாங்கணும் போல் அம்மா ஞாபகம் வந்துச்சு. சரி வாங்கி அதை கொடுத்தேன். அது 10 ரூபா புக்கு. அதை வாங்கி கொண்டு கொடுத்தேன். எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 10 ரூபா புக்கு அவங்க படிக்க வசனம் மட்டும்தான் அதில், வேறு ஒன்றுமே இல்லை. வசனத்தை வாசிக்க எல்லா நோய் நொடியும் தானாக பறந்து போயிடுச்சு. ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மருந்து, ஏற்ற சொல்யூஷன் வார்த்தையில் இருக்கு. செயல்படுத்துங்க. நீங்கள் பிரச்சனையில் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அறிக்கை பண்ணணும், வசனத்தை. ஆமென். தவறான காரியத்தை அறிக்கை பண்ணி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, குழப்பம், இன்னும் நொடிஞ்சு போகிற மாதிரி காரியம் வந்துருச்சு. இன்னி நல்ல காரியங்களை நீங்கள் அறிக்கை பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணணும். விசுவாச அறிக்கையும் பண்ணலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவள், நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவன், இப்படி நம்ம அறிக்கை பண்ணலாம். தேவனுடைய அழைப்பு என் மேலே இருக்குது, தேவனுடைய நடத்துதலில் நான் போகிறேன், இப்படி அறிக்கை பண்ணலாம். நான் இன்னும் இளமையாக மாறுவேன், கழுகு போல் நான் சட்டைகளை விரித்து எழும்புவேன், அறிக்கை பண்ணலாம். ஆமேன்னு சொல்லலாமா? கொஞ்சம் அது போனாலும் வயசாயிடுச்சு, முடியலை, இப்படி சொல்லக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஸோ 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். என்னெல்லாம் பேசினார் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனையை எப்படி கையாளுவது, பிரச்சனை வந்தால் எங்கே போகணும், அப்புறம் எங்கே போகணும், சத்தமாக சொல்லுங்கள், எங்கே போகணும், நீங்கள் சொல்லுங்கள், எங்கே போகணும், தேவ சமூகம். அப்புறம் எங்கே நிற்கணும், விசுவாசத்தில். என்ன செய்யணும், வார்த்தையை அறிக்கை செய்யணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தில். அன்னாள் அழகான ஒரு ஜெபத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுத்தா. மிகவும் அழுது, மனம் கசந்து மிகவும் அழுது, உதடு மட்டும் அசைஞ்சது, முணுமுணுத்தா. தேவரீர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறவாமல் நிலைத்தருளுங்க அப்படின்னு ஜெபித்தா. உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஜெபம் இருக்கணும். தேவ சமூகம், மறவாமல் நினைத்தருளுங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னம், தேவ மகிமை. அநேக பிரச்சனைகளை கண்டு பயந்து யாராவது வந்து ஜெபிச்சா என் பிரச்சனை சரியாகும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆண்டவர் சொல்றார், நீங்க ஜெபிங்க, உங்க பிரச்சனை சரியாகும். உங்க ஜெபத்துக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சனை வந்தா எங்கே ஓடலாம், யார்கிட்ட ஓடலாம், யார்கிட்ட போகலாம்? ஆண்டவர் சொல்ல, என்கிட்ட வா, ஐ எம் அவைலபிள்ன்றாரு. ஆண்டவர்கிட்ட போகாம நம்ம எல்லார்கிட்டையும் ஓடுறோம். நிலைமை மாறணும் ஆண்டவர், இந்த நிலைமை மாறணும் ஆண்டவர். நம்ம கிட்ட ஓடி வரணும், விசுவாசத்துல நிலைக்கணும், நிக்கணும், அசைஞ்சிடாம நிக்கணும் விசுவாசத்துல. உங்க வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெயம் எடுக்கணும். நல்லா ஜெபிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல பிரேயர் பண்ணுங்க, நல்லா ஜெபிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே.
தந்தீரையா. பலன் தந்தீரையா. சொல்லலாமா? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. அறிக்கை பண்ணுங்க, சுகமான அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஓ thank you Holy Ghost. என் குடும்ப மருத்துவர் நீரே. சொல்லுங்க, சுகமானே. உங்க தழும்புகளா, உங்க காயங்களா, உங்க ரத்தத்தினால, பரிசுத்த ரத்தத்தினால, பரிசுத்த தேவனுடைய ரத்தத்தினால விடுதலை, விடுதலை, விடுதலை. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Glory அப்பா. நன்றி நன்றி ஐயா. Glory. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். பரிசுத்த தகப்பனே, மறவாமல் நினைக்கிற தெய்வமே, அன்னால் ஜெபித்தது போல எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, எங்க பலவீன நேரங்களில பலன் தருகிறவர் நீங்க தான், சுகம் தருகிறவர் நீங்க தான், விடாய்த்த நிலைமையெல்லாம் மாற்றி கொடுக்கிறவர் நீங்க தான், துக்கமான சூழ்நிலை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர் நீங்க தான், கடன் பாரத்தை எல்லாம் ஒழிச்சு போட்டு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தருகிறவர் நீங்க தான், மந்த புத்தியும் திக்கு நாமையும் தூக்கி போட்டு ஞானத்தையும் கிருபைகளையும் அறிவையும் வரங்களையும் அப்பா கிருபா வரங்களையும் தருகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, ஜெயமேடுங்க. கிறிஸ்துவுக்குள்ள வார்த்தையை அறிக்கை பண்ண ஒவ்வொரு நாளும் வீட்டுல அறிக்கை பண்ணுங்க. ஏதோ சபையில மட்டும் கிறிஸ்தவனா பாவையில காமிச்சுக்கிறதுக்கு வரல. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்கிற அந்த கிருபையை தகப்பன் தருவாராக, ஒவ்வொருவருக்கும் தருவாராக. மறவாமல் நினைக்கிறவரே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த உன்னத நாம மகிமைப்படட்டும். பிசாசனுடைய கிரியைகளை அழித்துப்பட்டதற்காக நன்றி. பிரச்சனை எப்படி கையாள்வது என்று நல்ல ஆலோசனை எங்கள் கொடுத்ததற்காக நன்றி. உங்க பரிசுத்த உன்னத நாமமே மகிமைப்படட்டும். நாங்க சிறுகணும்ப்பா, நீங்க பெருகணும் ஆண்டவரே. கிறிஸ்து எங்களுக்குள்ள பெருகட்டும், கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ள பெருகட்டும்னு சொல்லி எங்களை முற்றிலுமாய் அப்பா அர்ப்பணி